Copyright issues guys. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு சூப்பரான பில்லா BGM பேக்கேஜ் நம்முடைய சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ப்ரீஷாட் மட்டும் போதுனாக்கா 2 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஷோ ஆகும். அதை நோட் பண்ணி நீங்கள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து 9616 ஒரு பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதே பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1:1 கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பிக்கு எல்லாமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பிக்கு எல்லாமே கன்வெர்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் கொடுத்த ப்ரீஷர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பிக்கெல்லாம் இருக்காது, ஒரு பிளாக் கலர் மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இமேஜ் இருக்கா, ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு இந்த ஸ்டார் மாதிரி இருக்கா இதை கொடுத்துட்டு இப்போ 1:1 நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்களா. ஸோ அந்த பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இதே மாதிரி மேலே இருக்கிற பிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதே மெத்தடில் போயிட்டு இப்போ 9616 ஒரு பிக்கை நான் கன்வெர்ட் பண்ணல, சேம் பிக்கு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கனே கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த பிக்கும் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா அடுத்து வர்ற பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டுத்தில் நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ அதே பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியே வாங்க லாஸ்ட் வரைக்கும். ஸோ கரெக்டாக அந்த குரூப்புக்கு வந்துட்டு பின்னாடி இந்த குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே எடிட் குரூப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு 3 லேயர் இருக்கும். இந்த 3 லேயருமே நீங்கள் ஒரே பிக்கு தான் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் கலர் ஃபில் கொடுத்துட்டு ஸ்டாரை கொடுத்துட்டு இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கனே கொடுத்துக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிக்கு வேணுன்னா மெட்லேயே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதே பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கிற 2 லேயருமே ஆட் பண்ணிக்கோங்க, சேம் மெத்தடு. ஸோ அதுக்கு வர அடுத்தடுத்த குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பு எடிட் குரூப் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கை ஆட் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4.51 செகண்டுக்கு வந்துட்டு கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து மீடியா கொடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து பார்த்தா மெட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஒப்பாசிட்டிக்கு போய்க்கோங்க. ஸோ இதில் லைட்டு ஸ்க்ரீன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 3 லேயருக்கும் கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி 10-21 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 11.21 வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி 11.05 செகண்டில் இந்த டெம்ப்ளேட்டை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 3 லேயர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த டெம்ப்ளேட்டுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 3 லேயர் இருக்கா, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போனீங்கன்னா இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் 2 ப்ரீவ் பார்த்துருப்பீங்க, அதில் ஃபஸ்ட்டு ப்ரீவாக இருக்கும். ஸோ ஆன் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரீவாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி நான் ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.